ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா ஸ்டடி. இன்றைக்கி நாங்கள் சுவையான சுலபமான பருப்பு இல்லாத டிஃபன் சாம்பார் தான் செய்ய போகிறோம். இது சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதுக்கு இன்னொரு பேர் பாம்பே சாம்பார்னு சொல்லுவாங்க. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாம்பே சாம்பார் பருப்பே இல்லாத சாம்பார்மா. 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, சின்னதாக ஒரு தக்காளி, காஞ்ச மிளகா 3, பச்சை மிளகா 2, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், அவ்வளோதான். தண்ணி ஊற்றணும். ஒரு 2 டம்ளர்ப்பா தண்ணி. நல்லா அது முழுங்குற வரைக்கும் தக்காளியும் வெங்காயமும் நல்லா முழுகணும். அவ்வளோதான்ப்பா. நல்லா வேகட்டும். இந்த வாட்டி தாளிக்கிறதுலாம் காட்டலாம். நல்லா வெந்துடுச்சுக்கா. இது மத்து போட்டு கொஞ்சம் அப்படியே லேசாக கடைஞ்சி விட்டுக்கணும். இவ்வளோ இந்த அளவுக்கு கடைஞ்சால் போதும்ப்பா. இப்போ இல்லை இது கடைஞ்சிடுச்சுப்பா. நல்லா மத்து போட்டு கடைஞ்சாச்சு. இப்போ பாருங்கள், 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்கு தயார் பண்ணால் சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுட்டா கரெக்டாக இருக்கும். சாம்பாருக்கு உப்பு போட்டாச்சு. ஒரு கொதி வந்தது. கடலை மாவு 2 டீஸ்பூன் எடுத்து நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுக்கணும். பார்த்திங்களா, இந்த ஸ்பூனில் 2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டேன். கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கொதி வருந்தது. இதை தண்ணி ஊற்றி அதில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கிறோமல்ல, அதை ஊற்றிக்கலாம். பார்த்திங்களா, அதை ஊற்றிட்டு கூடவே இன்னொரு கிளாஸ் தண்ணி. இது தண்ணியாட்டம் இருக்கணும்ப்பா இந்த சாம்பார். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இன்னொரு கிளாஸ் கூட தண்ணி ஊற்றுறேன். மொத்தம் 3 கிளாஸ். கடலை மாவு 1 கிளாஸ் ஊற்றி கலந்து வச்சுருந்தேன். இப்போ 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன். அப்புறம் இதெல்லாம் அப்படியே ஒரு கொதி வரட்டும். அப்புறமா உப்பு காரமெல்லாம் பார்த்துக்கலாம். இதனால் கொஞ்சம் கொதிக்கட்டும்ப்பா. போதும், தண்ணி இந்த அளவுக்கு போதும். இன்னும் கொஞ்சம் ஆறுனா திக்னஸ் வரும். இது பேர் பாம்பே சாம்பார். அப்புறம் தாளிப்பு தனியாக கொடுக்கணும். தாளிக்கும் போது நாங்கள் சொல்கிறோம் என்னென்ன போட்டு தாளிக்கணும்னு நான் சொல்கிறேன்ப்பா. இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கெல்லாம் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த சாம்பாரை ஒரு தடவை இட்லி தோசைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சாம்பார் ரெடி ஆகிடுச்சுப்பா. இப்போ இறக்கிட்டு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டி வைக்கிறேன். பாருங்கள், தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கிறேன். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், சீரகம், பட்டை ஒரு சிறு துண்டு, லவங்கம் 2, ஏலக்காய் 1, வெந்தயம் கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், கருவேப்பிலை. தாளிப்புக்கு இவ்வளோ தான்ப்பா. இப்போ பாருங்கள், லவங்கம், ஏலக்காய், பட்டை 3 ஒட்டுக்காவே போட்டுக்கலாம். கடுகு, தாளிப்புக்கு கடுகு, பெருங்காயம் அதே தூள் போட்டுட்டப்பா. சாம்பாரில் சொல்ல மறந்துடுச்சு. சாம்பார் கொதிக்கும் போதே பெருங்காயம் போட்டுட்டுறேன். பாருங்கள், கடுகு பொரியுது. அது கூட சீரகமும் வெந்தயமும். வெந்தயம் கம்மியாக போட்டுக்கணும், ஜாஸ்தியாக போடக்கூடாது. ஒரு 4-5 வெந்தயம், அவ்வளோதான்ப்பா. பாரு, கருவேப்பிலை. இந்த சாம்பாரில் அப்படியே போட்டுக்கணும். அவ்வளோதான், தாளிப்பு முடிஞ்சிடுச்சு. சாம்பார் பாம்பே சாம்பார். இது நல்லா இருக்கும். தோசை, இட்லி சாப்பிட்றது எல்லாத்துக்குமே நல்லா இருக்குண்டாம்மா. செஞ்சுட்டு பார்த்து சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவிக்கிங்க. கொஞ்சமாக போட்டால் போதும்.
அவ்வளோதான்டப்பா, சாம்பார் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு என்ன சர்ச் பண்ணுறீங்களோ அதுக்கு நாங்கள் எல்லா பிளேலிஸ்ட்டும் வச்சுருக்கோம். குக்கிங் வேணும்னா குக்கிங் வீடியோ, குக்கிங் டிப்ஸ், டெக் நியூஸ், ப்ராவப்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எல்லா வீடியோவுமே நாங்கள் தனித்தனியாக பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ நீங்கள் பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.